ராஜசேகர, நீ சொன்ன மாதிரி எல்லா நாயிலையும் எடுத்தும் போய் பேங்க் லாக்கர்ல என் பேர்ல போட்டுட்டேன். ரசீதோட வந்துக்கிறேன். அதை அப்படியே வச்சுக்கோ. சேத்து, நாம திட்டம் போட்டபடி ஒன்னொன்னா வெட்டடிச்சிட்டே வந்துட்டு இருக்கு. அப்புறம் இந்த ஆளுங்க நடைமுறை பார்த்தா ஐயர் சொன்ன மாதிரி எங்க அப்பாவை இவங்க தான் கொலை செஞ்சிருப்பாங்க. ராஜசேகர, அத அந்த ஆதிமூலம் கோஷ்டி வாயாலே வர வச்சுட்டு அவனுங்களை என்னைக்கு ஒரு அமுக்குறியோ அன்னைக்கு நான் இந்த கன்றாவையெல்லாம் கட்டி போட்டுட்டு பழைய சேதுவா பனியனு லுங்கிய கட்டிக்கின்னு சாராயக்கல்ல போய் உக்காந்துக்கின்னு நாள் ஃபுல்லா சல்பட்டா அடிச்சுட்டு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிக்கின்னு ஒரே குச்சியா ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டான்னு பாருனோ அன்னைக்குதான் எனக்கு திருப்தி. சரி வா. சொத்து பூரா எனக்கு வரணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு. கவலைப்படாத, இந்த கோல்மால் வேலையெல்லாம் நான் கரெக்டா முடிச்சிடுறேன். ஏன்டா மேல ஏறும் போது கூப்பிடுறேன், கீழே நிக்கும் போது கூப்பிட வேண்டியதானே? என்ன அப்படி தலை போற காரியம்? இத்தனை நாள சேதுவா நடிச்சுக்கிட்டு இருந்தானே, அவன் தான் ராஜா, இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு. நீ ஜல்சா செய்யடா செய்யடா செய்யடா, ஜல்சா செய்யடா செய்யடா செய்யடா. மகாராஜாக்கு ரிக்ஷா தள்ளுறீங்களா? நாங்க தள்ளிக்கிறோம், நீங்க போங்க. ரிக்ஷா ஓட்டுறீங்களா? சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினாதான் எனக்கு உடம்பே குழு குழுன்னு இருக்குது. எல்லாரும் பார்க்க வந்துக்கிறீங்களா? அமெரிக்கால எனக்கு இதுதான் பொழுதுபோக்கு. முதலாளி அமெரிக்கால எங்க தங்கி இருந்தீங்க? நான்சென்ஸ் ஆஃப் தி ஸ்டூபிட் ஆஃப் தி இடியட். அத பத்தி உனக்கு என்ன? இல்ல, மோத்த பார்த்தா அமைஞ்சுக்கிற மாதிரி தெரியுது, அதனால கேட்டான். இங்க வா. என்ன வர வர மரியாதை எல்லாம் குறையுது, குச்சிக்கிறியா? இனிமே தானே நாங்க உங்களுக்கு மரியாதையே செய்ய போறோம். சேது கண்ணா. சேதுவா? நான் ராஜா. பிச்சைக்கார பையெல்லாம் ராஜாவாயிட்டா நாடு தாங்காதுப்பா. நீ யாரு என்னங்கறதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப விருப்பமா கேப்பிய, அதெல்லாம் கொண்டாந்துருக்கோம். கடைசியா சாப்பிட்டுக்க. இந்த மசால் வடை. இந்த டீ ஆசை தீரக்கூடிய. டேய், மரியாதையா நடந்துக்குங்க. உங்களை எல்லாம் ஊரை விட்டு விரட்டிடுவேன். ராஜா என் ஃப்ரெண்ட், நான் எது சொன்னாலும் செய்வான். அவன் என்ன கிளிக்கிறான்றத பாப்போம். அண்ணே அண்ணே, என்னப்பா? முதலாளி ஆதிமூலத்து ஆளுங்கெல்லாம் அடிச்சு சித்திரவதை பண்றாங்கண்ணே. எங்க? பண்ணாத்தி பாறைகிட்ட. உங்களுக்கு எது வேணாலும் பண்ண சொல்லுங்க. ஐயோ ஐயோ, சும்மா கத்தாதரா. தள்ளி விட்டா நீயும் சைக்கிள் ரிக்ஷாவும் சுக்குனூரா போயிடுவீங்க. என்ன தள்ளிடாதீங்கடா. ராஜா கிட்ட சொல்லி என்ன வேணும்னாலும் உங்களுக்கு செய்ய சொல்றேன். ராஜாவுக்கு சொந்தமான நகைகளையும் கோடிக்கணக்கான ரூபாயையும் திருடி உன் பேர்ல பேங்க்ல போட்டுக்கிட்ட. அதனால ஆற்றப்பட்ட ராஜா உன்னை தீர்த்து கட்டிட்டாருன்னு கதையே மாத்திருவோம். நீங்க செஞ்ச சதியில நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. நீ செத்த பிறகு ராஜா இங்க வருவான். நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்க ஆளுங்க சுத்தி இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஐயோ எங்க முதலாளியை சேர்ந்து கொண்டுட்டானே அலறுவாங்க. எல்லா தொழிலாளிகளுமா ஒன்னா சேர்ந்து ராஜாவை அடிச்சே கொண்டுடுவாங்க. எப்படி எங்க திட்டம்? விட்டுருக்கையா ஐயா, பெரியவரை தயவு செய்து என்ன விட்டுருக்கையா. அப்பா என்ன விட்டுருக்கப்பா. அதிமல அந்த கட்சி பெற்று இல்லாட்டி மாட்டிக்கோ. முதலாளி ராஜா வந்துகிட்டு இருக்கான். ராஜா வந்துட்டு இருக்கானா? ஓடு 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 ஓடு. சேது, சேது, கொஞ்சம் குத்தது யாரு? ராஜா, சேது, ராஜா எங்க போயிடு. உனக்கு ஆபத் இப்போ போயிரு. சேது, இதுவரையில் நடந்த விசாரணையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ராஜா தன்னுடைய எஸ்டேட் ஊழல் விவகாரங்களை தெரிந்து கொள்வதற்காக சேதுவை ராஜாவாக நடிக்க ஏற்பாடு செய்தார்.
சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சேது சமயம் பார்த்து ராஜாவுக்கு சொந்தமான கோடிக்கணக்கான மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்து பேங்கில் தன் பெயரில் டெபாசிட் செய்திருக்கிறார். இதற்குண்டான ரசீது ஏற்கனவே கோட்டாரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சேதுவை தனியே காட்டிற்குள் அழைத்து சென்று கொலை செய்திருக்கிறார். இதை கண்ணால் கண்ட சாட்சியம் ஏற்கனவே சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். ஆகவே நண்பனை திட்டமிட்டு கொலை செய்த குற்றத்திற்காக கோட்டார் அவர்கள் அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். நண்பனை திட்டமிட்டே ராஜா கொலை செய்ததால் குற்றம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆகவே EPCO 302வது செக்ஷன் படி அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனையை ராஜாவுக்கு விதித்து தீர்ப்பளிக்கிறேன். என்ன ராஜமுதன வேலையில ஒழுங்கா பண்றீங்களா? நடக்குது சில்ராஜ். நீ ஏன் சும்மா படுத்திருக்க? கால் மேல கால் போட்டு படுத்துக்க. மறந்துட்டேன். என்ன மாமா இங்க இருக்கீங்க? விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். படுத்துக்கிட்டா? அவங்க விவசாயம் பண்றாங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ மாமா. மாமா, நாளைக்கு அந்த காங்கை அவங்க சொந்தக்காரங்களோட வந்து என்ன பொண்ணு கேட்க வரான். அப்படியா? பெரியவங்க எல்லாம் வச்சு பேசி வெத்தலை பார்க்க மாத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மீறவே முடியாது. ஊர் வழக்கம் அப்படி. அப்படியா? நீங்களும் மரமாப்பிள. அப்படியா? உங்களுக்கும் உரிமை இருக்கு இல்லையா? அம்மாவை கூட்டிட்டு வாங்க. ஐயோ, எங்க அம்மா தான் உங்க அப்பா கிட்ட பேசவே மாட்டாங்களே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது கால கையில விழுந்து அம்மாவை கூட்டிட்டு வரணும். அப்படியா? அப்படித்தான். அம்மா, ஏன் கால விழுந்து என்னடா பிரயோஜனம்? லட்சுமி நம்ம வீட்டுல விளக்கேத்தி வைக்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? அங்க போனா உன் மாமன் வான்னு கூட சொல்ல மாட்டான். ஐயா, லட்சுமியே சொன்னாமா? நீ அம்மாவை கூட்டிட்டு வா. 4 பேருக்கு மத்தியில நான் சின்ன ராஜுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன். அப்ப யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அடிச்சு சொன்னாமா? அவளே அப்படி சொல்லும் போது நாம ஏன் கவலை பண்ணோம்? என் மருமக அப்படியா சொன்னா? ஆமாமா. அப்படின்னா ஒரு கை பாத்துருவோம். ஏங்க நலமுத்துக்கு ஒன்ற நீங்களே பேசிட்டு இருந்தா இப்படி? உங்க சம்சாரத்துடைய தம்பி கங்கைய உங்க பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிற கேட்டு வந்து உட்காந்துருக்கான்ல, உங்க அபிப்பிராயம் என்ன? என்னையா பெருசா அபிப்பிராயம்? அதுக்காக தானே உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்கிற. இத பார், 1 லட்சமா 2 லட்சமா 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரே வாரிசு. அங்க பாத்தியா 25,000 ரூபாய் பணம், தாலிக்கு மட்டும் 10 சவரன் பட்டு புடவை. அப்புறம் என்ன? யாராவது நல்ல வார்த்தை சொன்னீங்கன்னா தட்டை மாத்திக்கலாம். ஏமா உங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே? ஏயா உங்களுக்கெல்லாம்? அப்புறமா வில்லங்க சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ என்ன வான்னு கூப்பிடலனாலும் பரவாயில்ல. என் மகனுக்காக உங்ககிட்ட பொண்ணு கேட்க வந்திருக்கேன். உங்களை யார் இங்க வர சொன்னது? வாங்க வாங்க வாங்கத்த வாங்க மாமா. இல்ல, ஒரு 8 எடுத்து வச்சா நடக்கிறதே வேற. என் பொண்ணு கேட்டு வர உனக்கு என்ன அருகதை இருக்கு? லட்சுமிய பொண்ணு கேட்க எங்களுக்கும் உரிமை இருக்கு. காங்க என்ன முறை மாப்பிள, என் பையனுக்கும் முறை இருக்கு. லட்சுமியை கேளுங்க, அவளுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட தட்டு மாத்துங்க. அது நியாயம் தானே? அந்த பொண்ணவே கேட்டுருவான். ஏமா லட்சுமி, உனக்கு யார பிடிச்சிருக்கு நீயே சொல்லு. நான் சென்ட்ராஸ் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நானும் லட்சுமியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏம்மா, நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்னு நீயும் போட்டிக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கியா? டாய் சென்ட்ராஸ், உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லியிருக்க என் வாழ்க்கையில குறுக்க வராதுன்னு. அங்கய்யா நீ பேசாத. பெரியவங்களா பேசி ஒரு முடிவு எடுக்கட்டும். நீ என்னமா குறுக்கல? போந்து பக்கம்.
விட்டுருப்பா. நிஜமா இருமா, உண்மையில கை வச்சுட்டா அவனை நான் விடவே மாட்டேன். நான் சொல்றதை கேளுப்பா. ஏ காங்கையா, என் அம்மா தடுத்ததுனால உன்னை விடுற, இல்லைன்னா என்ன ஆயிட்டு இருப்ப தெரியுமா? டேய் நிறுத்துறா. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கூப்பிடாம என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நான் முடிவு பண்ண மாப்பிள்ளைய கை நீட்டி அடிப்பேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் அம்மா மேல கை வைப்பா. என் அம்மா மேல எவன் கை வச்சாலும் சரி அழிச்சிடுவேன், கிழிச்சிடுவேன். யாரா உன்னை கூப்பிட்டது? உன் பொண்ணுதான். உன் பொண்ணு லட்சுமி கூப்பிட்டா இங்க வந்தோம். எப்போ உன் பொண்ணு 10 பேர் மத்தியில என்னத்தான் கட்டிக்க போறேன்னு சொன்னாலோ அப்பவே உண்மையான தகப்பனா நீ இருந்தா எதை கூப்பிட்டு பசம் போட்டிருப்ப, இல்லன்னா நாக்க புடிங்க செத்து இருப்ப. நான் நாக்க புடிங்கிட்டு சாகணுமா? என்கிட்ட பொண்ணு கேட்டு வந்தியே, அதுக்கு நீ நாக்க புடிங்கிட்டு சாகணும்டா. உனக்கு என்னடா அருகுதே இருக்கு? அங்க பார், பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி, கழுத்துல செயின். உனக்கு கருப்பு கட்டம் போட்ட சட்டை, கருப்பு கரை போட்ட வேட்டி, கழுத்துல கொட்டை, கையில செம்பு கம்பி. அங்க பார் தட்டுல பார், பட்டு புடவை, நகை, 25,000 ரூபாய் காசு. 25,000 25,000 ரூபாய். இப்ப சொல்ற கேளு, இன்னும் எண்ணி 30 நாளுக்குள்ள 50,000 ரூபாய் கொண்டு வந்து மூஞ்சில தூக்கி போட்டு உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி அவளை நான் கூட்டிட்டு போகல, என் பேர் சின்ன ராஜாவே இல்ல. சாபாஷ், நீடா மானஸ்த. எல்லாரும் கேட்டுங்க. எண்ணி 30 நாளைக்குள்ள 50,000 ரூபாயும் வரல, 31வது நாள் காங்கேயம் தான் என் மாப்பிள. அதையும் மனசுல வச்சுக்கிட்டு சவால் போடு. சவாலா? சவால். மாமா மாமா நிறுத்தா. 30 நாள் இல்லடா, 30 வருஷமானாலும் அவனால 3 காசு கொண்டாட முடியாது. நீ தாண்டா என் மாப்பிள.